ஹிக்மத் என்றால் என்ன? ஹிக்மத் என்றால் இல்முன் யுபஹது ஃபீஹி அன் ஹகீகத்தி குல்லி ஷைஇன், ஒவ்வொரு வஸ்துவினுடைய யதார்த்தத்தை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய கலைக்கு ஹிக்மத் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு பொருளினுடைய, ஒவ்வொரு ஹல்கினுடைய, அது எதுவாக இருந்தாலும் சரி, அந்த வஸ்துவினுடைய அடிப்படை எது என்று ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு கலைக்கு ஹிக்மத் என்று சொல்லப்படுகிறது. மனிதன் என்றால் யார்? அவனுடைய மூலம் எது? உலகில் உள்ள பொருட்கள், ஒவ்வொரு பொருளையும் எடுத்துக்கொண்டு இதனுடைய அடிப்படை எது, இதனுடைய மூலம் எது என்று ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு கலைக்கு அல் ஹிக்மத் என்று சொல்லப்படுகிறது. இல்மு தௌஹீத், இல்முல் மஅரிஃபா, இல்முல் இர்ஃபான், இல்மு தஸவ்வுஃப், இல்மு வஹ்தத்தில் வுஜூத் என்று கூட அழைக்கப்பட்டாலும் இது அனைத்தும் அந்த ஹிக்மத் என்ற சொல்லுக்குரிய மறுபெயர்களாக காணப்படுகிறது. ஒவ்வொரு வஸ்துவினுடைய யதார்த்தம் என்ன, இதான் ஹிக்மத். அப்ப மக்களை அல்லாஹ் வழியில் அழைக்கக்கூடியவர்கள் இதை கொண்டு அழைக்கணும். இறைஞானத்தை போதித்து அல்லாஹ் வழியில் அவர்களை அழைக்கணும். அல்லாஹ்வை பற்றி சொல்லிக் கொடுத்து அவர்களின் சில பக்கம் அழைச்செடுக்கணும். அவுலியாக்களுடைய வரலாறுகள் பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம், அமக்களுடைய சிறப்புகள் பேசப்பட வேண்டிய ஒரு விடயம். மறுக்கவில்லை. சூஃபியாக்கள் சொல்கின்றார்கள், அல் ஹிக்மத்து, இறைஞானம் என்பது ஷுஹூதுல் ஹக், அல்லாஹ்வை பார்ப்பதுதான் ஹிக்மத். எல்லா பொருளிலும், எல்லா வஸ்துவிலும் அல்லாஹ்வை பார்ப்பது ஹிக்மத் என்பதாக சூஃபியாக்கள் இதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். ஹிக்மத் என்று சொல்லுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிக்மத்தை பத்தி என்ன சொல்லியுள்ளார்கள்? அல் ஹிக்மத்து வாலத்துல் முஃமினீன், ஹிக்மத் என்பது மூமின்களுடைய துளைந்த பொருள். இப்ப இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது அல் ஹிக்மத்து என்ற சொல்லுக்கு அஷ்ஷரீஅத்து உமூருத்தீன் என்பதாக எல்லாம் விளக்கம் சொல்லுவாங்க. இந்த விளக்கம் இந்த சொல்லுக்கு இந்த இடத்தில் கிடையாது. அந்த சொல்லுக்கு அப்படியான விளக்கம் இருந்தாலும் இந்த இடத்துல உலுமுத்தீனும் கிடையாது, எதுவும் கிடையாது. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எல்லா பக்கத்திலையும் பள்ளி வாயில், எல்லா பக்கத்திலையும் மதரசாக்கள், எல்லா பக்கத்திலையும் ஆலிம்கள், இன்டர்நெட்லயும் எல்லா தளங்களிலும் தொழுகை பத்தியும் அதை பத்தியும் இதை பத்தியும் பேசப்படுகிறது. துளைந்த பொருளாக காணலியே. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன அல் ஹிக்மத் என்பது ஷரியத்தில் சொல்றாங்க, இதை நீ எங்கு கண்டாலும் எடுத்துக்கொள், இந்த ஞானத்தை நீ எங்கு கண்டாலும் எடுத்துக்கொள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லியுள்ளார்கள். அடுத்து தஸவ்வுஃப், எல்லா பக்கமும் தஸவ்வுஃபுடைய தலைப்பில் பெயரிட்டு புத்தகங்களாகவும் தஸவ்வுஃப் பற்றி ஒரு ஆய்வு, எல்லா இடங்களிலும் தஸவ்வுஃபை பற்றி பேசப்படுகிறது. சரி, பேசப்படக்கூடிய விஷயம் உண்மையிலே தஸவ்வுஃப் தானா என்று பிரட்டி பார்த்தால் தஸவ்வுஃபுக்கு முற்றிலும் மாற்றமான விடயங்கள் பேசப்படுகிறது. தஸவ்வுஃப் என்ற சொல்லுக்கு இறைஞானிகள் நமக்கு தரக்கூடிய தாரிஃபா, அதனுடைய அந்த சொல்லுக்குரிய விளக்கம், அத் தஸவ்வுஃப் ஹுவல் இஸ்மத்து அன் ருஅயத்தில் கவுன். தஸவ்வுஃப் என்றால் குன் என்ற வார்த்தையின் மூலமாக எது எதுவெல்லாம் அவனுடைய தாத்தில் இருந்து வெளிப்பட்டதோ அந்த அனைத்தும் அவனாக பார்ப்பது தஸவ்வுஃப். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குன் என்ற வாசகத்தை தன்னுடைய தாத்துக்கு சொல்லி வெளிப்படுத்தினானே, அந்த வெளிப்பாடுகள் அது எந்த அமைப்பில் இருந்தாலும் அது அனைத்தையும் ஹக்காக பார்க்கக்கூடிய கலைக்கு பெயர் தஸவ்வுஃப். ரிசாலத்துல் குஷைரியா என்ற கிதாபுல அவங்க இந்த வரை விளக்கணத்தை சொல்லி காட்டுகிறார்கள். இதே போன்று பல வரை விளக்கணம் தஸவ்வுஃப் என்ற சொல்லுக்கு அந்த சொல் தரக்கூடிய விளக்கத்தை பல அமைப்புகளில் சூஃபியாக்களும் ஞானிகளும் ஆரிஃபீன்களும் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அப்ப காணும் பொருள் எல்லாம் ஹக்காக பார்ப்பது, அதற்கு பெயர் தஸவ்வுஃப். அப்ப தஸவ்வுஃப் பெயரை வச்சுட்டு வேற எதையும் பேசக்கூடாது, வேற எதையும் பேசவும் கூடாது, எழுதவும் கூடாது. இந்த ஒரு விளக்கத்தை சொல்லி போட்டு நீ சொல்லிட்டு போவ, அதை விட்டு போட்டு தஸவ்வுஃபினுடைய யதார்த்தத்தை விட்டுட்டு என்னென்னலாம் விளக்கம் சொல்லப்படுகிறது. ஹிக்மத் என்றாலும் எல்லாம் அவன், தஸவ்வுஃப் என்றாலும் எல்லாம் அவன். சூஃபிண்டா யாரு? தஸவ்வுஃப் கலைய யார் எடுத்து நடக்கின்றானோ அவருக்கு நாம் சூஃபி என்று சொல்வோம். சூஃபி என்ற சொல்லுக்கு கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம், அஸ்ஸூஃபியு மன் ஸஃபா அன் வுஜூதிஹி, நான் என்ற ஒரு உணர்வை அழித்தவன். நான் என்ற உணர்வை அழிச்சவன் சூஃபி. அப்ப நான் என்ற உணர்வை அழித்தால் அவன் யார்? நான் ஒருவன் இருக்கின்றேன், எனக்கு ஒன்று இருக்கின்றது, இது இந்த
அந்த நிலை சூஃபியாக்கள் இருக்க கூடாது. ஏன்? நீ ஒரு ஆள் இல்லையே. பாவங்களில் பெரும் பாவங்களாக சூஃபியாக்கள் நமக்கு சொல்லுகிறார்கள், உஜூதுக்க தன்புன், நீ நான் ஒருவன் இருக்குகிறேன் என்ற நிலைப்பாடு வந்தால் அது பெரும் பாவம். அந்த பாவத்துக்கு நிகராக எந்த பாவமும் கிடையாது. சூஃபி சொல்லி போட்டு நான் என்ற கொள்கையில் இருந்தால் அனானியத்தில் அந்நியத்தில் இருக்கின்ற பொழுது சூஃபியினுடைய தன்மை அவரிலிருந்தும் இழக்கப்படுகிறது. ஆனால் அவர் தன்னை சூஃபி என்று சொல்கிறார். நான் ஒன்றும் இல்ல, வேறு என்று ஒன்று இல்ல, எல்லாம் ஹக்கனின் மல்ஹராக நாம் பார்ப்பதுதான் சூஃபியினுடைய தத்துவம். இதான் சூஃபி. ஷாதுலியா, காதிரியா, ரிஃபாயியா, நக்ஷபந்தியா, இப்படி பல தரீக்காக்கள். அவங்க என்ன செய்வாங்க? நாங்க தரீக்காவாதி, நான் ஷாதுலியை, நான் காதிரி, நான் ரிஃபாயி என்பதாக தங்களுக்கு ஒரு லேபல் போடுகிறார்கள். இதான் தரீக்காவாதி, நாங்க தரீக்காவாதிகள். ஆனா அவங்க தரீக்காவாதிகள், தரீக்காண்டா என்ன, அதனுடைய அஸ்ரார் என்ன என்று கேட்கின்ற பொழுது தரீக்கா என்றா தரீக்கா தான். நான் சூஃபி தரீக்கா, ஷாதுலி தரீக்கா, எங்கட ஆபாக்கெல்லாம் அந்த தரீக்கா, நானும் இவர்கிட்ட பையத்தெடுத்தன், அவர் காதிரி தரீக்கா, நானும் காதிரி பேசுகின்ற பொழுது நான் காதிரி, நான் சூஃபி. ஆனா இந்த தரீக்காக்களுடைய அடிப்படை என்ன, ரகசியம் என்ன என்று புரியாத தரீக்காவாதிகள் அந்த தரீக்காவுல இருப்பதிலே பிரயோஜனம் இல்லையே. லேபல் ஒட்டிட்டு திரிவதில் நான் மூமின், நான் முஸ்லிம் சொன்னா அவர் மூமின் முஸ்லிமா? நான் தரீக்காவாதி என்று சொன்னா அவர் தரீக்காவாதியா? தரீக்காண்டா என்னென்று கூட அணுவேனும் தெரியாதவர்கள் நான் தரீக்காவாதி, நான் தரீக்கா, நான் அந்த தரீக்கா, இந்த தரீக்கா என்றெல்லாம் பேசி திரிகின்றார்கள். இப்னு அரபி நாயகம் என்ன சொல்கிறார்கள்? இன்னமல் கவுனு ஹயாலுன் ஃபஹுவ ஹக்குன் ஃபில் ஹகீகா வல்லதி யஃபஹமு ஹாதா ஹாஸா அஸ்ராரத் தரீகா. இப்னு அரபி நாயகம் என்ன சொல்றாங்க? தரீக்காண்டா என்ன? அல் கவுனு, குன் என்ற வாசகத்தால் எது எதுவெல்லாம் வெளிப்பட்டதோ, அது எதுவாக இருந்தாலும் சரி, எரிமலையாக இருந்தாலும் சரி, எறும்பாக இருந்தாலும் சரி, அணுவாக இருந்தாலும் சரி, கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் சரி, புலப்படாத ஒன்றாக இருந்தாலும் சரி, உணரக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் சரி, உணர முடியாத ஒன்றாக இருந்தாலும் சரி, எது எதுவெல்லாம் அந்த குன் என்ற சொல்லுக்குள் வருகிறதோ அது அனைத்தும் இல்லாத ஒன்று. அப்ப இல்லாத ஒன்றுண்டா அப்ப இருக்கிறதெல்லாம் என்ன? ஒரு கேள்வி வருமே. இல்லாத ஒன்று என்றால் அப்ப நாங்க இதெல்லாம் பார்க்கக்கூடிய இது அனைத்தும் என்ன என்ற கேள்வி வரும். அந்த கேள்விக்கு இடம் வைக்காமல் இப்னு அரபி நாயகம் அடுத்ததாக சொல்கிறார்கள், ஃபஹுவ ஹக்குன் ஃபில் ஹகீகா, அது யதார்த்தத்தில் அது அவன்தான், யதார்த்தத்தில் அது அல்லாஹ்தான். நமக்கு பல கோலங்களாக பல காட்சிகளாக தெரிபட்டாலும் அது அவன்தான். இந்த வாசகத்திற்கு அப்துர் ரஸாக் இப்னு அஹ்மத் என்கின்ற ஞானி ஷரஹுல் காஷானி என்கின்ற அவருடைய கிதாபில இப்ப நம்ம சொல்றோமே, இப்ப எல்லாம் அல்லாஹ்னு சொல்றீங்களே, இப்ப ஒவ்வொரு வஸ்துக்களாகவும் ஒவ்வொரு பொருளாகவும் எல்லாம் வெளிப்பட்டு இருக்கின்றது, இது எப்படி அல்லாஹ்னு சொல்ற? இதற்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது அந்த ஞானி சொல்கிறார், அல் கவுனு என்பது நாம் பார்க்கின்ற புறத்தில் அது பல உருவங்களாக தென்படும். உலகம் என்பது பல உருவங்களாக என்ன செய்யும்? தென்படும். பல அமைப்புகளாக தென்படும், பல தோற்றங்களாக தென்படும். அது எதுவாக தென்பட்டாலும் லாஹிருன் ஃபி வுஜூதில் ஹக், அது அல்லாஹ்வுடைய ஹக்கில் வெளிப்பட்டது, வெளியானது. அது அல்லாஹ்வுடைய வுஜூதிலிருந்தும் வெளியானது, வுஜூதிலே வெளியானது, அல்லாஹ்விலே வெளியானது. உனக்கு உன் கண்ணுக்கு பல தோற்றங்களாக காட்சி அளித்தாலும் அது யதார்த்தத்தில் அல்லாஹ் என்பதாக இப்னு அரபி நாயகத்துடைய அந்த சொல்லுக்கும் அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். இப்னு அரபி நாயகம் தொடராக சொல்கிறார்கள், வல்லதி யஃபஹமு ஹாதா, இதை யார் விளங்கிக் கொள்கிறானோ, உலகம் என்பது உலகத்தில் உள்ள அனைத்தும், உலகத்திற்கு அப்பாற்பட்ட அனைத்தும் எல்லாம் அல்லாஹ் என்று யார் விளங்கிக் கொள்கிறானோ, யார் உணர்ந்து கொள்கிறானோ, அவரு தரீக்காக்களினுடைய ரகசியங்களை புரிந்து கொண்டு விட்டார். அப்ப தரீக்கா என்றால், தரீக்காவினுடைய ரகசியம் என்றால் அதுவும் என்ன? எல்லாம் அல்லாஹ், எல்லாம் அல்லாஹ்வின் மல்ஹர் என்று சொல்வதுதான் இந்த நான்கு நமக்கு என்ன செய்து சொல்லி தருகிறது. ஹிக்மத் என்றாலும் எல்லாம் அவன், தஸவ்வுஃப் என்றாலும் எல்லாம் அவன், சூஃபி என்றாலும் எல்லாம் அவன், தரீக்காக்கள் என்றாலும் எல்லாம் அவன் என்று போதிக்கக்கூடிய ஒன்றுக்கு
இதற்கு முற்றிலும் மாற்றமான ஒரு விளக்கத்தை சொன்னா என்ன நிலை? இதற்கு மாற்றமாக சொன்னா இப்னு அரபி நாயம் என்ன சொல்லுகிறார்கள்? அல்லாஹ் பரிசுத்தமான அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா தோற்றங்களான ஹல்கினுடைய ரூபத்தில் வெளியாகினான். அவங்களுடைய ஃபுதுஹாத்துல் மக்கியாவில் சொல்கிறார்கள் 556வது பக்கத்தில். அப்ப சூபியாக்கள் சொல்லி தரக்கூடிய இந்த கொள்கைக்கு மாற்றமாக நடந்து கொண்டு இத உண்மைப்படுத்தக்கூடியவருக்கும் உண்மைப்படுத்தியவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் முர்த்தத் என்றும் காபிர் என்றும் பட்டம் கொடுப்பது எந்த அளவில் நியாயமான ஒரு விஷயம்? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கூடாதா? படித்த மாமேதைகள் இருக்கின்றீர்கள், கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கூடாதா?